நான் இங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார்மேஷன் ரியாக்ஷன் எழுதிட்டேன். இது ஒரே ஸ்டெப்ல நடந்திருக்குமானா கிடையாது. எப்படி அப்படின்னா சோடியம் குளோரைடு சாலிட் ஸ்டேட்ல இருந்து முதல் கேசியஸ் ஸ்டேட் கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்புறம் அது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணி Na+ மாறி இருக்கும். அதே மாதிரி குளோரின் மாலிகுல் என்ன பண்ணா பிரேக் ஆகி டிசோசியேட் ஆகி Cl ஆட்டமா மாறி அதுக்கப்புறம் எலக்ட்ரானை வாங்கி Cl- கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்புறம் இந்த Na+ம் Cl- சேர்ந்து தான் NaCl கிரியேட் பண்ணிருக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு டெல்டா H வேல்யூ இருக்கு. அது என்னன்னு பாப்போம் வாங்க. இப்ப சோடியம் சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டா மாறுது. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டா மாறுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? சப்ளிமேஷன் சொல்லுவோம். அப்ப டெல்டா H1 என்ன அப்படின்னா ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் ஆஃப் சோடியம். கம்பல்சரியா இந்த ஒவ்வொன்றும் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா எழுதி ஆகணும். வேல்யூஸ் எழுதி ஆகணும். எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு. ரைட். அது எவ்வளவு சார் அப்படின்னா 108.7 கிலோஜூல் பெர் மோல். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த சோடியம் என்ன பண்ணிருக்காங்க? இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப என்னது? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது வந்து என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. அப்ப டெல்டா H2 என்ன அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம். Na+ மாறுறதுக்கு டெல்டா H2 வேல்யூ எவ்வளவுனா 495 கிலோஜூல் பெர் மோல் ஆயிருக்கு. சரிங்க சார். அடுத்து என்ன அப்படின்னா இந்த குளோரின் டிசோசியேட் ஆகி குளோரின் ஆட்டமா மாறி இருக்கும். இந்த குளோரின் மாலிகுல் டிசோசியேட் ஆகி குளோரின் ஆட்டமா மாறி இருக்கும். அப்ப டெல்டா H3 வந்து என்ன அப்படின்னா டிசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் குளோரின். இதோட வேல்யூ எவ்வளவு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 244 கிலோஜூல் பெர் மோல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த Cl என்ன பண்ணிருக்குன்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி Cl- மாறிக்கணும். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் குளோரின் அது வந்து என்ன சார் அப்படின்னா டெல்டா H4. அந்த டெல்டா H4 உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -349 கிலோஜூல் பெர் மோல். ரைட். இந்த Na+ம் இந்த Cl- சேர்ந்து NaCl மாறுச்சுல அதுதான் இந்த லாட்டிஸ் என்தால்பி U அப்படின்னு சொல்லக்கூடியது.